இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது நிலைமை. அதுதான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு நம்மை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. இன்றைக்கு போய் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்குது, இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன.